வணக்கம் ரிதி. கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்று புதுச்சேரியில் திறந்த வெளியில் மக்களை சந்திப்பதற்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து தற்போது விஜய் புறப்பட்டு விட்டார். புதுச்சேரியில் மக்களை விஜய் சந்திப்பதற்காக விஜயின் பிரச்சார வாகனம் நேற்று தினமே பனையூரில் இருந்து புதுச்சேரிக்கு சென்று விட்டது. அதாவது செப்டம்பர் 27 அரங்கேறிய கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு திறந்த வெளியில் விஜய் பிரச்சாரம் செய்யாமல் இருந்த நிலையில் இன்று புதுச்சேரியில் மீண்டும் பிரச்சாரத்தை விஜய் தொடங்கியுள்ளார். திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டத்திற்கு பிறகு இன்று புதுச்சேரியில் நடைபெறும் பிரச்சாரத்திற்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரச்சார வாகனம் புதுச்சேரியை நோக்கி நேற்று தினமே புறப்பட்டது. இன்று 10 மணிக்கு மேலாக புதுச்சேரியில் மக்களை சந்திக்க உள்ள விஜய் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டு விட்டார். நீலாங்கரையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக, அதாவது நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பனையூர், காணத்தூர், கோவளம், மாமல்லபுரம், கல்பாக்கம் வழியாக தனது காரில் மக்களை சந்திக்க தற்போது புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே விஜய் அறிவுறுத்தியிருந்தார், அதாவது தன்னுடைய பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என அறிவுறுத்தி இருந்தும் தற்போது விஜயின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகன ரசிகர்கள் பின்தொடர்ந்து வருகிறார். அதை காவல்துறையும் அப்புறப்படுத்திவிட்டனர். ஆனால் ஈஷார் சாலையில் ஆங்காங்கே அவருடைய ரசிகர்கள் நின்று கொண்டிருப்பதாகவும் அவர் வாகனம் செல்லும் போது பின்தொடர்வதற்காக தயாராக இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது.